பாப்பா விஜயசங்கர். விஜயசங்கரா? ஏய் வேற என்ன ரோல் குறா மச்சான், இந்த ரோல் எல்லாம் வேணாம்டா. டேய் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பண்றா. அப்படி நான் கேட்ச் போகுது. அப்பாடி போட்டாச்சு. ஓ மாடி மக்காச்சா. இவனா போட்டாச்சு. ஏன் மத்த மாடிக்கு போனா கேட்ச் எகிரி பிடிக்கிறீங்க, நான் அடிக்கும் போது கேட்ச் விட்டுறீங்க. என்ன பேன் பண்றீங்களா? மத்தவன ஆட விட்ட நினைச்சீங்க டீம் ஸ்கோர் அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒண்ணு ஆட விட்ட நினைச்சீங்க டீம் ஸ்கோர் ஏறாது, வா ஸ்கோர் ஏறாது. அப்படி மட்டும் சொல்லாதடா. மத்த வாழனாவது விட்டுறானுங்க. ஆனா நான் வந்து நிக்கும் போது ஆடலன்னு வச்சுக்க. ஜெய்சங்கரால மேட்ச் தோத்து போச்சு. ஜெய்சங்கர் ஒரு பால் போறான்னு அடிக்கிறான். போட்டு தெரிய மாட்டான்னு புலம்புறானேடா. அதெல்லாம் முடியாது. உன் கேட்ச் பிடிக்க முடியாதுடா. ஏய் என்னடா வெறுப்பேத்துறீங்க? ஹோம் கிரவுண்ட் சொந்த ஊருக்காரவ. சொந்த ஊரா இருந்தா என்னடா பிரயோஜனம்? உன் ஊருக்கு நீ என்னடா பண்றீங்க? இது வரைக்கும் சென்னையில எவ்வளவு வெயில் அடிக்குது பாருடா. அவங்களுக்காக நீ ஏதாச்சும் பண்ணிருக்கியா? என்ன பண்றது ப்ரோ? ஊரு பலம் டொக்கு வை. டொக்கு வச்சுனா மரம் கொடுப்போம், மரம் வச்சுனா மரம் வளரும், மழை வரும், உங்க ஊரே குளுமையா இருக்கும். சூப்பர் ப்ரோ. இப்ப வைக்கிற பாருங்க. டொக்கு சூப்பர்ரா. இது என்ன சேப்பாக்க கிரவுண்டா இல்ல அமேசான் காடா? இவ்வளவு மரம் இருக்கு. அட நீங்க வேற, நீ என்கிட்ட முதல்ல ஆற மாதிரி ஆடுன்னு சொல்லி தான் நான் முதல்ல பண்ணிருப்பேன். இதுக்கு போய் உள்ள பேசிட்டு இருப்பீங்க. சரி விடு, இதே மாதிரியே எல்லா மேட்ச் ஆடி எல்லா கிரவுண்ட்லயும் மரம் வைக்கணும், சரியா? எல்லா மேட்சும் என்ன வழக்கமா ஆட சொல்றீங்க. ஆமா, ஆடிட்டா போச்சு.